பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் ஃபார் பிகினர்ஸ். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் பல வகையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, பல கேட்டகரியில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அடுத்தது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் லெவல்ஸை பொறுத்து கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்கள் பண்ணிக்கொள்ளலாம். இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிறேன், நான் ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர் இல்லை. நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய போகிறனாலும் உங்களோட ஓன் ரிசர்ச்சை பண்ணிக்கொள்ளுங்க. எனக்கு பிடிச்ச இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோவில் என்ன சின்ன அமௌண்ட்டில் இருந்து கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஜஸ்ட் $5-10 கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் கிரிப்டோவை நீங்கள் ப்ராப்பராக படிக்காமல், ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரியாமல் இன்னொரு ஆள் சொல்கிறாங்கிறதுக்காக எல்லாம் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிக்கணும்னா பெரிய அளவில் லாஸ் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஏன்டா இது ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் நீங்கள் ப்ராப்பராக ஸ்டடி பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் கிரிப்டோ பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லணும்னா எதில் ஹை லெவல் ரிஸ்க் இருக்கோ அதில் தான் ஹை லெவல் ரிவார்ட்ஸ் இருக்கிறோம். 10x 100x எல்லாம் கிரிப்டோவில் மட்டும்தான் பாசிபிள், வேறு எந்த செட்லேயுமே பாசிபிள் இல்லை. ஆனால் -99% போகிறதும் கிரிப்டோவில் தான் பாசிபிள். ஓகே, வேறு எந்த செட்லேயும் பாசிபிள் இல்லை. ஸோ எந்தளவு ஹை ரிஸ்க் இருக்கோ அந்தளவுக்கு ஹை ரிட்டர்ன் இருக்கும். ஸோ ப்ராப்பராக தெரிஞ்சால் மட்டும் கிரிப்டோக்குள்ளே வாங்க. ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட் எதில் நீங்கள் பண்ணலாம்னா அநேகமாக நாங்கள் செய்கிற விஷயம் ரியல் எஸ்டேட். சிலாக்கள் அவங்களோட சொந்தமாக வீடு வாங்குறத ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. அது என்னென்னா நீங்கள் ஊடாண்டு வாங்க இல்லை நீங்கள் வசிக்கிங்கன்னு அது அர்த்தம். அது லைபிலிட்டி, அது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. ஆனால் நிறைய பேர் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. ஸோ நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி அதை வாடகைக்கு கொடுக்குறாங்க இல்லாமல் அப்படி இல்லாட்டி வாங்கினது பிறகு விலை கூண்டது பிறகு விட்டு அப்படி செய்வீங்கன்னா அது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட். ரியல் எஸ்டேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹை ரிஸ்க் இல்லை. ஆனால் பிரச்சனை என்னென்னா நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா உங்கள்கிட்ட பெரிய அளவில் கேபிட்டல் வேணும். ஆனால் சில நாடுகளில் ரைட்டுன்னு சொல்லி ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுன்னு சொல்லி குரூப்பாக நிறைய பேர் பணத்தை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் நிறைய ஸ்கேம்கள் நடக்கும். ஸோ கவனமாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். அடுத்தது நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸ்டாக்ஸ்னால் கம்பெனியோட ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ அதுக்கும் உங்களுக்கு ப்ராப்பரான ரிசர்ச், ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாம் படித்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கமாடிட்டிஸ், கோல்டு, சில்வர் அதை மாதிரியான அதுகளில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் பெருசாக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணலாம். ஆனால் அதோட மூவ்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய அளவில் கிரிப்டோ மாதிரி இருக்காது. ஓகே, ஸோ இயருக்கே ஒரு 5-10% இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ பெரிய அளவில் மூவ்மெண்ட் வராது. பட் உங்களோட பணத்தை இன்ஃப்ளேஷன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கமாடிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட். ஆனால் இது எல்லாத்துக்குமே நாங்கள் ரியல் எஸ்டேட் க்ரௌட் ஃபண்டிங், கிரிப்டோ க்ரௌட் ஃபண்டிங், அடுத்தது இப்படி ஸ்டாக் மார்க்கெட் க்ரௌட் ஃபண்டிங்கிற பேரில் சிலாக்கள் என்ன பண்ணுவான்னு சொன்னால் ஆப்ஸுகள் அப்படி இல்லாட்டி பிளாட்ஃபார்ம்கள் உருவாக்குவானால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதை இதை மாதிரியான அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு லாபம் தரேன்னு சொல்லி அப்படி வந்து நான் நீங்கள் தெரிய வரணுன்னா அந்த ஆப்பை உடனே எங்களோட ஃபோனில் வந்து டிலீட் பண்ணுங்கள். இல்லாட்டி அந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு அனுப்பினோன்னா உடனே பிளாக் பண்ணுங்கள். என்னோட பேர் என்ன சொன்னால் பிரமிட் ஸ்கீம், ROI Ponzi ஸ்கீம் சொல்லிட்டு, அதாவது அடுத்தாக்கள பணத்தை எடுத்து இதை மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு லாபம் தாரங்கிற பேரில் என்ன பண்ணணும்னா புதாக்கள பணத்தை எடுத்து பழையாக்களுக்கு கொடுத்து ஒரு மணி ரொட்டேஷன் பண்ணுற ஸ்கீம் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் போய் ஏமாந்துடாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நினச்சி இன்வெஸ்ட் பண்ணணும்னா ரியலான அசெட்டுகளில் போய் ரியலான பிளாட்ஃபார்ம்களில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கிரிப்டோன்னா கிரிப்டோவை ரியல் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுகளில் போய், ரெகுலேட்டட் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுகளில் போய் நீங்கள் ரியலாக கிரிப்டோ வாங்கி அந்த கிரிப்டோ உங்களோட ஹார்ட்வேர் வாலெட்டுக்கு எடுத்து பாதுகாப்பாக வைங்க. ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா ரியலாக ஒரு ரியல் எஸ்டேட்டில் போய் நீங்கள் ஃபிசிக்கலாக போய் லேண்ட் ஓனரோட கதைச்சி அதில் போய் நீங்கள் இல்லாட்டி ரியல்டரோட பேசி ரியலாக போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆன்லைனில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கோல்டு வாங்குறோன்னா ரியலாக ஃபிசிக்கல் கோல்டு வாங்க. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில், கோல்டு ட்ரேடிங்கில் எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் கேம்பிளிங். ஓகே, ஆன்லைனில் கிராஃப் மேலே மகுல வருமானு பெட் காட்டி போட்டு அதை ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் கோல்டு ட்ரேட் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் ஸ்கேம், அதெல்லாம் இதாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஒரு கேம்பிளிங். அதுக்கு பின்னாடி எல்லாம் போய் ஏமாறாதீங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறது முதலாவது நீங்கள் என்னத்தில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அதில் ப்ராப்பரான நாலேஜ் எடுத்து அதை நல்லா ஸ்டடி பண்ணி உங்களுக்கு ஏழும்னு சொன்னால் அதில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸோட பேசி உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ப்ராப்பரான நாலேஜ் எடுத்தது பிறகு சின்னதாக உங்களால் லூஸ் பண்ணினாலும் அஃபோர்டபுள் மணியை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு உங்களுக்கு தேவையான மணியில் ஒரு காலமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. எமர்ஜென்சி ஃபண்டுக்கு எல்லாம் பணம் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா அடிஷனல் நாளைக்கு இது லாங் டைமுக்கு எனக்கு ஃப்ளோட்டிங் லாஸில் இருந்தாலும் லாங் டைமுக்கு அப்படி இல்லாட்டி இது லொஸ்ட் ஆகினாலும் பிரச்சனை இல்லைங்கிற ஃபண்டை மட்டும் தான் நீங்கள் ஷோராக இன்வெஸ்ட் பண்ணணும். இதை பற்றி மற்றாக்கள் என்ன நினைங்க? கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுற சம்மந்தமாக, கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் சம்மந்தமாக பேசிக்லேருந்து கிரிப்டோ படிக்கணும்னு சொன்னால் எங்களை கண்டெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் கிரிப்டோவில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ கிரிப்டோ சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் கிரிப்டோன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது சம்மந்தமான மேலே டீட்டெயில்ஸை தரோம். பை.